அருமையேஸ்வரே பிதாவே சுவாமி இந்த இடத்துல நாம் மகிழ்ப்பட சுத்தம் சோதனை எங்கும் தொடர்பு கால வறுமை ஊடக சுத்தம் கொண்டபடியார் நன்றி கேட்டாங்க எல்லாமே சோதனமா இடத்தை நாமத்தினால எல்லாமே துதிக்கிறீங்க எல்லாரும் திறந்திருக்கிறோம் இதுவரை கொண்டு நடக்கக்கூடிய பிரசன்னம் இருக்கின்றோம் எல்லாமே நடத்துவது வருகிறது அற்புதங்கள் வெளிப்படும்படியாக இருக்கின்றோம் கேள்விப்பட கண்டுகொள்ள கற்ற உதவி தொகையும் சமூகத்தில் நாங்கள் ஒரு ஆராதனை செய்கிறோம் ஆராதனை கற்ற அதிகரிப்பார்கள் அதற்கு பிள்ளைகளுக்காக ஜோப்படுகிறோம் அவருக்கு ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். ஒரு பாடல் பாடும் சரியா? இல்லையா? 451வது பாடலே நான் பாடுவோம். ஆடோர் புதி கீதம் பாடும் புதி பாடல் பாடி கற்றுக்கிறேன். 451வது பாடல் இருக்குதா? பாடல் பாடல் துதியுங்கள் தேவனே
துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். இன்னொரு பாடல் பாடுவோம். 402வது பாடல் பாடுவோம். 402வது பாடல் பாடுவோம்.
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே 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 ஆண்டவரே உம்மை ஆராதிப்பே 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 ஆண்டவரே உம்மை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே
மறுபடியும் துதிப்போம். நம்ம துதிக்கிறோமையா, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 நாங்கள் நன்றி எடுக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆசிரியப்படாத கர்த்தாவே, நம்மளுடைய காலங்களுக்காக முற்போர்களுக்காக நன்றி எடுக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோமையா, சோதரிக்கிறோம் சேர்த்து தோட்டமாக கொடைக்கானல் கர்த்தாவே பிரார்த்தித்தது ஆண்டவரே ஒரு சுத்தராமத்தை நான் உயர்த்த முடியாக ஆண்டவரே கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி எடுக்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2ஆம் தேதி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசே கர்த்தாவே திருச்செவியாக ஒரு சுத்தவான் மேல்முறையாவோடு ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சுத்தவான்களாக தேவஜனங்களாக ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்படாத கிருபைகள் தண்ணீரவர்களாக நாங்கள் நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சோதரை இந்த வகையை விளங்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனிடமிருந்து கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய எல்லா தடைகளையும் தேவனை அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதரிக்கிறோம். கர்த்தாவே நம்முடைய சுத்தரால் ஆவேசம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் இருந்தது தேவாய ஜாதிகள் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா தேவனே சொன்னவனமாக எங்கத்திலே ஆவியானவர் அசைவாட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனையானவர் பயந்தினாக இது மூட முடியாது ஜெபிக்கின்றோம். தேவனே சோதரிக்கிறானவரே தேவனே நன்றி சோதரிக்கிறோம். கர்த்தாவே அநேக வசனங்களுக்கு பின்பாக மறுபடியும் ஆயானவரே சோதரிக்கிறானவரே பிரதேசத்திலே கர்த்தாவே உதவி சொல்லுவாக உயர்த்த முடியாக இது திருமணம் செய்திருக்கிறது. அதற்காக நன்றி எடுக்கிறோம். தொடர்ந்து வளர்ந்து வருகிறேன் தேவாய உதவி ஜெபிக்கின்றோம். அநேக ரட்சிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். தேவனை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சாமியாய் கொண்டாடுவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே சோதரிகள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே 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 சோதரிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே நாளையும் வேறொரு ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்ய முடியாது ஆண்டவரே திரும்ப செய்திருக்கிறீர்கள் நன்றி எடுக்கிறோம். ஆண்டவரை கொண்டாடுவரே ஊழியர்கள் கர்த்தாவே நடைபெறும் விராமம் மையப்படும் ஆண்டவரை சந்தோஷம் எப்போதும் தூவும் காணிக்கை அடைக்கப்படும் திரும்ப வாழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே தாரர்களுக்காக நன்றி எடுக்கிறோம். ஆண்டவரை விளையாடுவதை கர்த்தரும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கின்றோம். சுற்றுலாய் வளமைகளை முன்னெடுக்க முடியாது ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே ஆத்மாக்க பயன்காட்டி அழைக்க முடியாது ஜெபிக்கின்றோம். தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். விளக்கட்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தாரர்களை அவசரமாக்கி தாரும் கர்த்தாவே உடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பெற்றுக்கொள்ளும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சூத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நிறைவேறும். கர்த்தாவே நம்மை காணப்பட்ட கர்த்தாவே உடம்பு மையப்பட செய்திருக்கார். எல்லா தடைகளையும் கர்த்தர் எருசலேமை கட்டினார். துரத்தி இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தாவே
சோத்திரம் கர்த்தாவே சுத்தமான ஜனங்கள் சுத்தமான முன்குறித்தவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேரக்கூடியதாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். சர்வதேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கிறோம். ஜனங்களை கூட்டி சேர்க்கிறோம் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுத்துவீராக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே நாளிலே கர்த்தாவே கொடுத்து ஆரம்பித்து வைக்கும்படியாக கர்த்தாவே சோதரம் சோதரம் கர்த்தாவுடைய தாசர்களை கொண்டு சேர்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சுத்தமான கர்த்தாவே கொண்டு சேர்த்து கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கொண்டு சேர்க்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சோதரம் 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 கிருபையாக இருக்க கர்த்தாவே சோதரம். அதாவது ஒவ்வொரு பதினேழு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கத்திரியாலைமாய் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். ஓடி வருவதா என்று வார்த்தைப்படி தேவனே இந்த நாளில் இந்த கர்த்தர் கொடைக்கான மலையிலும் உடைய கர்த்தாவி உழைத்து ஆரம்பித்து அநேக ஆண்டுகள் அங்காக உடைய வேலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலோ மீண்டும் ஒருமுறை கூட இந்த பகுதியில் தேவனே கர்த்தருடைய வேலையை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிற நடி சுவாமி இந்த இடத்திலும் கர்த்தர் நோக்கத்தோடு மீண்டும் ஸ்தாபிக்கிறோம். அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் சுவாமி. இதோட ஒரு கோடி மக்கள் உண்டு ஒரு கோடி மக்கள் வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு மயிலாட்டி அழைத்துக் கொண்டு வருவீராக. எல்லாம் நிரப்படும் ஆண்டவரே. இந்த நம்ம மகிமை பிரசன்ன ஒவ்வொரு ஆட்களும் ஆக இங்க வேலை செய்கிற ஆசிரை குடும்பம் பயன்படுத்தும் ஆண்டவரே. வரணினால் வரமையாக நிரப்பம் நீ பயன்படுத்துவீராக. காரியங்களை செய்ய மாட்டவரே. அப்போஸ்தலர் மூலமாக இந்த நாளிலும் இந்த இடத்தை கர்த்தாவின் பிரசன்னத்தை வைத்திருக்கிற நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தேவ கிருபை நாளுக்கு தங்கி இருக்கட்டும். இங்கே கடந்து வருகிற யாவரும் உடைய வல்லமை மகிமையை காணட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து சௌக்கியம் அடையட்டும். ஆறுதல் உண்டாகட்டும். கர்த்தர் பதஸ்தாவை மாற்ற போகிறீர் நன்றி. இதற்காக பல வகையில் பிரயாசப்பட்ட அன்பர்கள் யாவரோடும் தேவ கிருபை தங்கி கர்த்தர் தொடர்ந்து எழுந்தருளி இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தந்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஹalleluya ஹalleluya. புதிய மறுபடியும் நன்றி இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல ஆண்டவருடைய கருத்துல நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய கருத்துல இடத்துல கர்த்தர் தங்கி இருக்கிறதையும் இந்த வேதத்திலே இடம்பெற்ற ஒரு தேவனுடைய பைபிள் சபையாக இருக்கிறார். அந்த சபை மனிதன் அல்ல, மகிழ்வுபடும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை தேவனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள் கொண்டு வந்து சேர்க்க ஒருவரை துதிப்போம். நாமத்தை மகிழ்வுபடுத்துவதற்கு இடம் கொடுத்த தன்னுடைய ஜனங்களையும் அவரது குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக இயேசுவே வரும்போது அவர்களுக்கும் அங்கே இடம் கிடைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வருகிற மக்களை ஆசீர்வதிக்க அவர்கள் நோயாளிகள் தலைவர்கள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. ஒருமுறை கூட கர்த்தர் சொல்லுகிறேன்.
உங்களை முன்னிறுத்தி இயேசுவே ஒரு நாமத்தினாலே தங்கி பிரதான காரியங்களை செய்யும். நாங்கள் அல்ல, எங்களுக்கு முன்னால நீர் இங்கே எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கிற தேவாலயம். அங்கே கர்த்தர் தேவாலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று இங்கே தங்கியிருந்து நேரத்தில் மகிமைப்படுகிறார். ஜெயிக்கிறோம். மகிமை. நான் இப்போ ரொம்ப நேரம் பேசவில்லை. சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்லிக்கொண்டு மகிமை. கர்த்தரின் மகிமை எடுக்கப்படுகின்றது. ஆனால் புதிய சூழலை பற்றி நான் இப்போ சாரமாய் பேச தொடர்ந்து பேசப்படும் அவர்கள் ஆசிரியர்கள் கையிருக்கிற பாசத்தோடும் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பூமிக்கு வந்த நோக்கம் என்ன சொல்லுங்க? பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். ஆனால் அவர் வந்தது, அதாவது காவலை திருவசனத்தை உள்ள தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து கரை இறை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதும் மாசற்றதும் மகிழ்வுள்ளதும் ஆகிய ஒரு கூட்டத்தை, ஒரு சபை தனக்கு ஒன்றாக வெற்றி கொள்வதற்கு தாமே கல்வாரியை ஒப்புக்கொடுத்து கல்வாரி தீவிர கொடுத்தது ஒன்றுக்காகத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை உருவாக்க ஆண்டவர் விரும்பினார். அதாவது நிறைய கூட்டங்கள் இருக்கும்போது இது ஒன்று அவசியமா என்று எண்ணலாம். ஆனால் இதோடைய அவசியத்தை நான் உங்களுக்கு தாராளமாய் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. இப்ப நான் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். அவ்விதமாக நாம் இருக்க வேண்டும். அந்த சபை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமிக்கு வருகிறது இல்லை, அவர் எங்கே வருகிறார்? மத்தியாகத்தில் வருகிறார். முதல் வருகையிலே தேவனுக்கு மகிமை. அங்கே வருகிறார். இந்த கருதனையற்ற வாசற்ற பிள்ளைகளால் மகிமையில் ஒரு சபையாக தேவனுக்கு முன்பாக நேற்று ஒரு சபை உண்டு அல்லவா, அது அப்படியே இருந்துட்டாக அங்கே போயிடும். அதான் உண்மை. அங்கே போய்விடும், ஆண்டவரோடு சேர்ந்து விடும். அதற்கு பிறகு அவர்களுடைய 3 வருடம் அங்கே ஆளுகை. அதன் பிறகு தேவனுக்கு மகிமை. அப்படி ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க, அப்படி ஒரு கூட்டத்தை தயார் பண்ணதான் ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார். சபை என்பது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? சபை என்பது இயேசுவினுடைய சரீரம். அந்த சரீரத்துக்கு தலை இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கின்றது. அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து அடிப்படையிலும் அங்குதான். நிருபம் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அம்மதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஒரு ஒப்பு கொடுத்தது, பாடுபட்டதெல்லாம் எதற்காக? அதாவது ஒரு சரீரமான சபை. அந்த சபை எப்படி இருக்கணும்? கரைதிரை இல்லாத பிழையற்ற மாசற்ற சபையாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் எப்பொழுதும் வருவார். நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் வரலாம், அலுவல்கள் இருக்கும் போதும் வரலாம், எப்பொழுதும் அவர் வரலாம். அதாவது நடுராத்திரியோ சேவனுக்கு எப்போ வருவார். ஆனால் நாங்கள் செய்யணும், அதாவது அந்த நிலையில் ஆயத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. நான் நம்முடையவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு பிரதான புத்திமதி என்ன என்றால், வாலிபர்களுக்கும் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு புது ஆடியோ கம்பியோ கீழே போட்டுக்கொண்டு
நீங்க ஒரு காந்தத்தை கையில் எடுத்து மேல இருந்து கொண்டு வருவீர்கள் என்றால் அந்த காந்தம் ஒட்டுகிறதற்கு முன்னால் மேலவர்கள் வரும்போதே ஓடி மேல ஒட்டிக்கிறோம். பார்த்துட்டீங்களா? ஆமா. ஆனால் அந்த ஆணியில துரு இருக்குமானால் அதில் ஒட்டாது. அதில் ஒட்டாது. ஒரு தட்டனா ஒட்டாது. அதே மாதிரிதான் இது ஆவிக்குரிய ஜீவனம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது அதுதான். அவற்றை விட்டு வேறுபட்டவர்கள் ஒரு பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக நாங்கள் கொடைக்கானல் பகுதியில இந்த கொடைக்கானல் பகுதிக்கு நாங்கள் வந்தது ரொம்ப நாட்கள் 80 பக்கமே அவருக்கு தெரிய நாங்கள் இருந்த காலங்கள் பழைய ஆள் அப்படி இருந்த மலைநாட்டுல பல இடங்களில் நாங்கள் நடந்து இந்த செய்த காலங்கள் உண்டு. பெருசாகிவிட்டபடினால பல வருடங்களாக உங்களை பார்க்க முடியாத எங்களுடைய மக்களை பார்க்க முடியாத அப்படி ஒரு தடை ஏற்பட்டது. வருவோம். இப்போ அதனால இந்த இடத்தை சொல்லும் போது வாசகர் சொன்னாரே இப்படி ஒரு இடம் இருக்கிறது. அப்போ அதை பற்றி தேவன் பண்ணி முடிவு பண்ணுவோம். அது தேவன் விரும்புகிறாரா, தேவன் சொன்னாரா என்பதை நான் கேட்டு செய்யலாம். கேட்டோம், வாங்க வேண்டும், அதில் ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு அனுமதி கொடுக்குவார். இங்கே தேவன் எதற்கு அனுமதி கொடுத்தார்? அதாவது ஒரு கரைதல் இல்லாத ஒரு மகிழ்வுள்ள கூட்டத்தை இங்கே உருவாக்கும். கொடைக்கானல் பகுதியை பார்க்கும் போது இப்போ சபையில வந்து குவியலாம் இல்லையா? எதுக்காக? ஒரு மனமகிழ்ச்சியாகத்தான், பெரிய ஒரு இப்படிதான் வராங்க. மற்றபடி இல்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இல்லாத உலகத்தில் சிற்றின்பம் என்று சொல்லுவார்கள். சிற்றின்பம், பேரின்பம் என்று 2 இன்பம் இருக்கிறது. உலகத்தில் அனுபவிக்கிறதையும் சிற்றின்பம். சிற்றின்பம் என்றால் இருக்கும், அதற்கான குடித்தால் ஒரு இன்பம், சினிமா பார்த்தால் ஒரு இன்பம், அதுல ஒரு இன்பம் இருக்குது. வெளியே வந்தவுடனே பழைய எல்லா பாடங்களும் தான் அதிகம் போடும் இல்லையா? அதனால் தேவன் கொடுக்கிறது அப்படி இல்லை. அப்படினால் இங்கே இந்த திருச்சபை இன்று இங்கே மறுபடியும் ஆரம்பிக்கப்படுகிறது. இது வளர்ந்து பெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருக்கின்ற போது, அதாவது மலைகளே பல இடங்களுக்கு, பல திசைகளுக்கு புதிதாக ரோடுகள் அமைக்கப்படுகிறது. நான் பார்த்தேன், வெளிப்படுத்தல புதிய பாதைகள் அமைக்கப்படுகிறது. வாகனங்கள் வர, மக்கள் வந்து போக இருக்க அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறத நான் கண்டேன். அப்படினால் அதாவது இங்கே ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நாலா திசைகளிலிருந்து, புறப்படங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். அதற்கு பாதை சபைப்படப்படுகிறது. பூமிக்கு வருகிறதற்கு பாதையை சபை பண்ண ஒரு முன் தூதன் அனுப்பப்பட்டார். அனுப்பினார். தன்னுடைய குமாரன் வருவதற்கு முன்னால பாதைகளை சபை பண்ண முடியாது, வழியை சபை பண்ண முடியாது அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதனால இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அதாவது ஊழியம், அதாவது இது பாதை சபைப்படுகிறது. ஆண்டவர் மக்களை கொண்டு வருவதற்கு பாதைகள் காரணமாக இருக்கிற பாதை வர முடியாது அல்லவா? அந்த பாதைகளை சபை பண்ணக்கூடிய வேலை இன்று ஆரம்பமாகிறது. இந்த இடத்தை கொடுத்த மக்களுடைய இலக்கியத்தில் பேசி இதை நமக்கு தேவனை ஆராதிக்க தந்திருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கரைதலிட்ட வாசற்ற ஒரு கூட்டம், அதற்கு பேரு சபை எருசலேம் என்று இங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது.
வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அது இயேசுவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. இதே சபை இதே அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூரணமாக்கப்பட்ட கரையில்லாமல் வாசற்றவர்களாய் சபையில் இருந்து ஆயத்தமாக்கப்படுகிறவர்கள் அந்த பரலோகத்திலே விட்டு போகிறார்கள். அங்கே ஒரு பரலோகம் இருக்கிறது, அங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது, மேலே அங்கே ஆசாரியர்கள் உண்டு. இந்த பூமியில யார் யார் பூர்ணமாக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் எங்க போகிறாங்க? அங்கே போறாங்க. அதைத்தான் எபிரேயர் நிருபத்தார் எழுதும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் பூமியிலே உருவாக்கப்பட்ட சபைக்கு பெயர் புதிய மேலே இருக்கிற சபைக்கு பெயர் எருசலேம் தான். அது பலத்தில் இருக்கிறபடினால் பரம எருசலேம், இது பூலகத்தில் இருக்கிறபடினால் புதிய தேவனுக்கு மகிமை. இங்கே இந்த கூட்டம் எதற்காக? கரைகளை இல்லாத பூர்ணமான கூட்டத்தை உருவாக்கி அங்கே நடத்துக வந்திருக்கிற மக்கள் உணர்ந்து நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் அதற்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். நம்மிலே கரை திரைவதாளர்கள் ஒன்றும் இல்லாமல், பிரேஷ்ட வாழ்க்கை இல்லாமல் ஒரு மகிழ்வுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தை உருவாயிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையிடத்திற்கும் பரலோகத்தில் ஒரு சபை இருக்குது. அங்கே யார் சேர்க்கப்படுகிறார்கள்? முதல் பலர்கள். சர்வசங்கமாகிய முதல் பலர்கள் சேர்க்கப்படாத பரமேஸ்வரர். அது இங்கே ஆயத்தமாகிறது. இங்கே ஆயத்தமாகி அங்கே அனுப்பப்படுகிறார்கள் என்று இறைவாக்கு சொல்லுங்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். புதிய சேவையே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்படி என்றால் மற்றபடி இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய தேவன் தன்னை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து கேட்டால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார்கள். யூதர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. யாரையும் தங்களுக்கு மேலாக எண்ண மாட்டார்கள், தாங்களே பெரியவர்கள் என்று எழுதுகிறார்கள். ஆனால் இதை கேட்ட யூதர்கள் என்ன கேட்டார்கள்? திரும்பி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தரம் என்ன என்றால் எழுதுகிறா வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் விடுதலையாக்கும். சத்தியம் இல்லாத இடத்துல இதை விடுதலை பெற முடியாது. சரிங்களா? அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர்கள் அதற்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒருவரும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இல்லை என்று. நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்குமே அடிமை இல்லை. ஆபிரகாமுடைய உயர்ந்த சந்ததிகள், அவருடைய நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க அடிமை? உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவனா இருந்தாலும் சரி, யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பாவத்துக்கு அடிமை. அவர் கைக்குள்ளே நூற்றுக்கணக்கான பெரிய கேப்டனாக இருக்கலாம், நூற்றுக்கணக்கான பேர் ஐயா ஐயா என்று சொல்லக்கூடிய இருக்கலாம். அவருடைய பாவம் இருந்த அந்த பாவத்துக்கு பாவம் செய்கிறவரும் பாவத்துக்கு அடிமை. அந்த அடிமை தரத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து கருவாயில் தம்மை
அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? கருதலே முதலாவது ஒன்றுமில்லாமல் பிரேஷனும் மாசற்றதும் மகிமையுள்ள சபை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக, தமக்கு முன்னால் நிறுத்திக் கொள்வதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தது அதற்காகத்தான். சிலுவையில் மரித்தது அந்த ஒன்றுக்காகத்தான். பாவிகளை கூட்டி சேர்ப்பதற்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். அவர்களை எதற்காக? இப்படிப்பட்ட அனுபவமுடையவர்களாய் மாற்றுவதற்காக. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அந்த தெய்வீக கூட்டம் இந்த பூலோகத்திலே எழும்பி மகிமை. இந்த பூலோகத்திலே அவைகள் இருக்கிறபடினால் அதற்கு புதிய செயல் என்று கர்த்தர் பெயரிட்டிருக்கிறார் வேதத்திலே. இன்னும் ஒரு அந்த பேரை தந்திருக்கிறபடினால் அந்த பேரின்படி சபை இங்கு வருகின்றது. அவர்களை பரிசுத்தமாக்க, பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்க அதுக்குரிய சத்தியத்தையும் அதற்குரிய உபவாசத்தையும் அவர்கள் தந்திருக்கின்றார். அதன்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் இயேசு பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் இந்த ஆவியிலே, இந்த ஐக்கியத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இயேசு சுவாமி வரும்போது அவரோடு சேர்க்கப்படுவார்கள். தனக்கு முன்பாக அவர்களை நிறுத்திக் கொள்வார்கள். தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வார்கள். 12 பேரை தெரிந்து கொண்டார். எதற்காக? தம்மோடு கூட இருக்கவும், தாம் அனுப்புகிறவர்களுக்கு அவர்கள் போகவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். நமக்கு முன்னால் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தும்படியாக இங்கே தம்முடைய செயலாளத்தை வைத்திருக்கிறார். அங்கே வருகிற மக்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும். சத்தியத்தை கேட்டு கை கொடுக்கிறவர்கள் அந்த புனித தன்மையை அடைந்து கொள்வார்கள். அவர்கள் ஆலயத்தில் மட்டுமல்ல, வீட்டிலேயும் எங்கோ அவர்கள் தேவனுக்கு முன்பாகவே சொன்னார். கர்த்தரை கடமைனால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கு. அவர்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள ஒரு கூட்டத்தை, அவர் புனிதமானவர் அல்லவா, அவர் பாவமற்ற பரிசுத்தர். அவருக்கு முன்னால அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அந்த புனித தன்மையுடன் தான் இருக்க முடியும், மற்றவர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த புனித தன்மை எப்படி அடைய வேண்டும் என்ற சத்தியத்தையும் கர்த்தர் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கை கொண்ட மக்கள் இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் இந்த ஏரியாவில், அதாவது சபையில் உள்ள மக்கள் ஏராளமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் திருமணப்பட்டவர்கள் இந்த தன்னை கலைத்தார். கொண்டு வருவார் என்று அப்போஸ்தலர் 2:47 அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. இதை சரியாக இந்த வசனத்தை படிக்காதபடியினால ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையிலே மிஸ்டேக் ஏற்பட்டு விடுகிறது என்று நாம் காணுகிறோம். என்ன எழுதியிருக்கிறது பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள், எனக்கு இந்த புனிதத்தன்மை வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் சபையில சேர்த்து வந்தார். இது சபை, புதிய ஏற்பாட்டு சபை முதல் எழுப்பிய நாளிலே அப்போஸ்தலர் பேதுருடைய பிரசங்கம். அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. 120 பேரை கொண்டு சபை எழுப்பினாலும் அன்று தொழுத்துள்ள சோழர்கள் என்று சொல்லப்படுகிற யூதரில் 3000 பேர் அன்றைய தினம் அங்கே சேர்க்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் என்ன கவனிக்கிற சொற்கமாக இயேசு உலகத்திலிருந்து பாடுபட்டு இத்தனை பாடுபட்டது ஒரு புனித கூட்டத்தை, புனிதமான ஒரு கூட்டத்தை, புனிதமான ஒரு சபை எழுப்பதற்காக
அந்த கூட்டம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நிலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்து போகிறார்கள். அவர்களையும் இந்த பிரியத்தன்மைக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் சபை உருவாக்கி. அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகளை மட்டும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுவும் நடக்கும். அதுவும் என்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவன் அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறார் என்று தங்களை ஒப்புக் கொடுத்து கூட வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளை மாற்றுகிறார். தேவனுக்கு மகிமை. அதுபடியாக அது ஒரு பக்கம், அது போக வாழ்க்கைக்குரியது. அதோடு விட்டுவிடாமல் அவர் பரலோகத்தில் அந்த முதல் போர்களாகிய அந்த சர்வசமாகிய சபையிடத்தில் சேர்க்கப்பட்ட அந்த கூட்டத்தோடு சேர்ப்பதற்கு ஆட்களை அங்கே இங்கே போனவர்களுடைய அவர்களுக்கு பூர்ணமாக்கப்பட்டு கொடுத்து விசாரிக்கிறார். ஜீவனுடைய பரமேஸ்வரத்திற்கும் ஆயிரமான தேவதத்திற்கும் சர்வசமாகிய சபையிடத்திற்கும் முதல் பலனாகிய தேவனிடத்திலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் இங்கே அதை ஆயத்தமாக்கி வருகிறார். துபாயுடைய கம்பெனி, துபாயில் ஒரு கம்பெனிக்கு ஆள் வேண்டும் என்று சொன்னால் மெட்ராஸில் ஆள் இருப்பாங்க. இங்கே ஒரு இணையவில்லை சரியாக பதில் சொல்லி பாஸ் பண்ணிவிட்டால் அங்கே துபாய்க்கு அனுப்பிவிடுவார்கள். அதே மாதிரிதான் இங்கே பரலோகத்தில் அந்த முதல் பலர்கள் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அங்கே ஒரு பரவ எருசலேம் தேவனுடைய சரீரம் இருக்கிறது அல்லவா? அங்கே போய் அதற்கு தான் இங்கே, அதாவது நம்முடைய இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேலைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்க தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள அந்த முதல் பலன்களை கொண்டு சேர்க்க விரும்பினார். இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற மக்களுக்கு இம்மைக்குரிய நன்மைகளும் ஏராளம் ஏராளம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொடைக்கானல் பகுதிக்கு இந்த மகளிர் ஊழியத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1940க்கு முன்னால் அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் அவருக்கு ரொம்ப விலகினமாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து அவர் லட்சி முடிவானார். அவரை இயேசு நாமத்தில் தேவன் விடுவிட்டார். அவர் அங்கே அவர்கள் அனுப்பும்போது கர்த்தர் சொன்னார், உள்ளே கொண்டு நான் இந்த மகனில் அவர்களை பொறுப்புரையில் இந்த புனித கூட்டத்தை உருவாக்க கருவியார் கொடைக்கானல் பகுதிக்கு இருந்த வேலை சொல் இதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட நாங்கள் மாசம் இருப்போம். அதுக்கு முன்னால் இருந்து 10 ஆள் இந்த ஏரியாவில் சைக்கிள் நடந்து இந்த ஊழிகளை செய்வதற்கு மலை ஏரியாவில் மட்டுமே. அப்படி இருந்த காலத்துல அவர் இருந்த வீட்டில மாற்று தண்ணி வைக்கிற தொட்டியில ஒரு குழந்தை விழுந்து இறந்து போச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வீட்டில் ஒரு பிள்ளைக்கு தண்ணி கொண்டே இறந்து போயிட்டு அந்த ஊர்ல சமையல் ரொம்ப கஷ்டம். அப்படி யாருடைய பிள்ளையை கொண்டு அந்த உடனே நம்ம நாட்டு அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தால் பிள்ளை இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் சொல்லிவிட்டால் அங்கே ஒரு சாமியார் இருக்கிறார். அந்த சாமியாரத்தை கொண்டு போங்க, அவருக்கு இங்க இருந்து அவளை ரோட்ல இருந்து ஊரெல்லாம் திறந்து வருது. அப்ப அவர்களை கொண்டு வர உடனே அவருக்கு தெரிந்தது அவரும் வைரக்கியமான அப்படி கற்றவர், அப்படி கிருபை பெற்றவர். அவர் சொன்னார், பிள்ளை எங்கே கிடத்தி போடுங்க, நான் சொல்லுகிற மாதிரி எல்லாம் சொல்றேன். மட்டும் சொல்லணும். அப்படியே சொன்னார். எல்லாரும் தெரியாது. பிள்ளை பரவ நேரத்தில் பிழைத்து
தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். இவர் இந்த சாமியை அறிந்து கொண்டு விடக்கூடாது, இங்கே ஒரு கோயில் கட்ட நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். புதுப்பட்டி இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. இப்படி புதுமைகள் இன்னும் நடக்கிறது. அதுக்கு மட்டுமல்ல, இப்போது கர்த்தர் சபையை உருவாக்கி இருப்பது ஒரு புனிதமான கூட்டத்தை இங்கே ஆயத்தம் வைக்கவர்களை பரமய சேவைக்கு அனுப்புவதற்கு இங்கே சபையை உருவாக்கி இருக்கிறார். இங்கே கொடுக்கிற ஆலோசனைகள் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, கட்டளைகள் என்ன வேதம் தான், வேதத்தில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை அவர்கள் கேட்டு அப்படி செய்வார், புரிதத்தன்மை அடைந்து கொள்வார்கள். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் என்று கேள்வி கிடையாது. அவருடைய நாளைக்கு இன்றைக்கு நமக்கு தெரியாது. அது இந்த ஆயத்தை எப்பொழுது அதில் இருக்கிறது. இங்கே கண்ணை மூடிவிட்டால் நாம் அந்த பரமேஸ்வரனுக்கு போய் சேரணும். ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் இங்கே உண்டு. அங்கே பிரசுத்தர் பூர்வமாக்கப்பட்ட பிரசுத்தருடைய ஆவியில் அங்கே உண்டு. அதற்குத்தான் இங்கே இந்த கொடைக்கானல் பகுதியில இங்கே தேவனுடைய திருச்சபை புனித சபை உருவாகி இருக்கிறது. நீங்கள் வந்து அதாவது சொந்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை ஆரம்படியார் எருசலேமை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். இதனுடைய ஓனர் அவர்தான். வேலைக்காரர்களாகி நாங்கள் இருக்கின்றோம். என்னுடைய வேலை அதற்கு உதவியாக இருக்கும்படியாக தான் அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஓனர் இயேசு கிறிஸ்து. கட்டுகிறது அவர்தான். ஆத்துமாக்களை சேர்ப்பதும் அவர்தான். அப்படி இருக்கிறபடினால் இந்த ஆயிரம் இங்கே இந்த இடத்தில் புதிய சபை இன்று ஆரம்பிக்கிறது. அடுத்த 6 நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஒளிக்காரர்கள் உண்டு, உலக அளவுக்கும் பெரிய ஒளிக்காரர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்க எல்லோரும் அதாவது சொல்லுங்க, பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இயேசுவால் கூடும். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? அதற்கு சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அதுதான். இந்த ஐக்கியத்தில் என்ன நடக்க பாருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையில ரட்சிக்கப்படுகிறவர்களே அப்பதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது என்று நான் ஒரு வசனத்திலே பார்த்து நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே அதாவது பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட எல்லாரும் யார்? பரிசுத்தவான்கள். வேதத்தில் நிறுவத்தில் எழுதும் போது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறார். அப்ப பரிசுத்தவான்களை கூட செயல்பட வேண்டிய காரியங்கள் தேவனுக்கு மகிமை. அதே செயல்படுவது சபையில் தான். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. ஒரு இத்தனை போடுவாங்க, இந்த போடுவாங்க, அங்கேயும் அது படித்தவங்க இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல எல்லா மனிதனுடைய உறுப்புகளுக்குரிய படிச்சுட்டு வந்த டாக்டர்கள் இருப்பாங்க. அவங்க அனுப்புவாங்க. அதே போல எருசலேமில் எல்லா டாக்டரும் பரிசுத்தவான்களை சீர்மருந்து பண்ண முடியாது. சீர்மருந்து ஆயத்தப்படுத்த அல்லவா? அதற்கு தான் சத்தியங்களை கொடுத்தார். அதன்படியாக சீர்படுத்துவதற்கு தேவன் இப்படி 5 வகையான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தினார். வழிகளை சுயாதீனம் என்ற ஒரு ஊழியம் கிடையாது என்பது நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். சபைக்கு தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொடுக்கிறார். வாசிக்கிறோம். எபேசியர் 4:12-13. பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்திவிருத்தி அடைவதற்கு ஏதுவாக
சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளாக ஆதரணும். இயேசு இந்த பூமிக்கு வந்த அந்த பிரதான நோக்கம், அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த நோக்கம் எனில் நிறைவேறும் என்று யார் வருகிறார்களோ சபைக்குள்ளே அவர்களை சீர்வருந்தும் பொருட்டு அங்கே யாரா இருக்கிறார்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர் என்று 5 வகையான ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. எதுக்கு? இந்த பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிற சீர்களை மாற்றுவதற்கு, அவர்களை சீர்வருந்த பண்ணுவதற்காக, அதற்குரிய ஞான ஆலோசனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டு கொடுக்கிறவர்கள். அவர்கள் வேதத்தை படிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் தேவனிடத்தில் கேட்டு வருகிறார்களா, ஆண்டவரே இவருக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியம் என்று ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை, அவர்களுக்கு வேதத்தில் இருந்து இப்படித்தான் பொருளத்தை அடைய முடியும் மற்றபடி இல்லை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞான அதிகாரிகள் சபை. அப்படிப்பட்டவர்களை கேட்டவங்க அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்துக் கொள்வார், சேர்த்துக் கொள்கிறார் என்று வேறு சொல்லுங்க. அதற்காக சபை உருவாக்கி வேறு ஒரு நோக்கம் கிடையாது. நாங்கள் 55-56 ஆண்டுகாலமாக இந்த புதிய சபை ஊழியத்தில் செய்யும். எந்த பிரதிபலனும் இல்லை. இயேசு கல்வாரியிலே ஜீவனை கொடுத்த அந்த நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும் என்னுடைய நோக்கம். இயேசு எப்படி பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவ்வளவு சுகமாக ஆட்சி விட்டு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரோ, தியாகம் பண்ணினாரோ, அதுதான் இன்றைய சபையினுடைய கடமை, ஊழியர்கள் பொறுப்பும் அதுவாக மகிமை. ஆர்வடினால் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக இப்படி கர்த்தர் ஊழியர்களை நியமித்தார். அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கப்படுவது எனக்கு ஆர்வம் வேண்டும். நான் இந்த ஜீவன் போக அந்த மகிமைக்குள் போகணும் என்ற விருப்பமுடையவர்கள் யாரோ அவர்களெல்லாம் கொண்டு வந்து எங்கே சேர்க்கிறார்? சபை. சபையில கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்று சொல்லுகின்றபடினால் பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரங்களே நாங்கள் புஸ்தவாட்டிகள் தான் நாம் சேர்வதற்குரிய காரியங்கள் இருக்கு. சேர்வதற்குரிய காரியங்கள் எல்லாம் சத்தியங்களை நாம் கவனித்து அவைகளை கை கொள்ளும் போது நாம் அதனை அடைந்து இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக எளிய விதமாக இருப்போம் என்று இன்னும் ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறபடியினால் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய எவரோ அவர் சுத்தமானவராக இருக்கிறது போல தேவப்பிள்ளைகளாக மாறிட்டோம். தேவப்பிள்ளைகளாக மாறிட்டோம். அதாவது இப்படியே இருக்கிறோம். ஆனால் இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் வெளிப்படுத்த அவரை போய் இருப்போம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் சுருக்கமாக கவனிக்கிற காரியம், இயேசு இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம் ஒரு கூட்டத்தை சேர்க்க மட்டுமல்ல. அவர் வந்த நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவருக்கு முன்பாக வைப்பதற்கு தகுதிக்குரிய ஒரு கூட்டத்தை அவர் வரும்போது வருகிற சேர்க்கப்பட ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தமாக்கத்தான் இயேசு கல்வாரியிலே ஜீவனை சரியா அந்த நிலையை புரிந்து கொண்டு அதுக்குரிய இடத்தை தேடி நிலையிலிருந்து உழைக்கிறார். கத்திற்கு நாமத்தை நன்றி சொல்றேன். இதை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு.
நீங்கள் ஒரு உணர்ந்து மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த கூட்டம் யார் வைத்திருக்கிறது? எல்லாமே சத்தியத்தின்படிதான் இந்த ஒழுங்குகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லிக் கொடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவார். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கமும் ஏதோ ஒரு வழியில் போய் கொண்டு இருக்கிறீங்களா? நாங்கள் கவனிக்கிறோம். அதுக்காக கண்ணீரை விட்டு ஆரோக்கியதானே வர செய்ய நாளில் நான் சொல்லுகிற காரியம் இயேசுடைய உள்ளத்தை அறிந்து இயேசுடைய உள்ளத்தை அறிந்து இயேசு சொல்லுகின்றார். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆகியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் என்று விரும்புகிறார். விருப்பத்தை அதே மாதிரி இந்த பரிசுத்தங்களை இந்த மயிலை அடைவதற்கு தேவன் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து கேட்ட சத்தியங்கள் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியங்களை கடைபிடிக்கின்றவர்கள் அந்த மயிலை அடைவார்கள் என்று வேறு சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கொடைக்கானல் வருவதற்கு முடியாத காரியம். நாளை கழித்து பெரிய ஆராதனைகளாக இருக்கிற உண்டு. நாள் இது நிச்சயமாக இருக்கிறபடிதான் இன்றைக்கு காலையில் புறப்பட்டு வருகிறார்கள். நேற்று இந்த சமயத்தில் டிராபிக் கவராக இருக்கும் சமயத்தில் அப்படியாக என்று சொல்றதுனால இரவிலே வந்து தங்கி காலையிலே இந்த ஊழியத்தில் இருக்கிறார். கூட்டங்கள் வருவார்கள். இருக்கிறவர்கள் கொஞ்சம்தானே நீங்கள் கத்தருக்கு கொண்டே இருக்க கத்த மக்களை கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சபையை கொண்டு சரியா ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அந்த வேலை ஆரம்பமாயிற்று. அந்த வருடத்தில் இருந்து அந்த வேலை தொடங்கி மரணத்தை பற்றி சொல்ற காரியம் அதுதான். அதாவது எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கும் வருஷம் இது. இந்த வருஷம் மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் இருந்து எல்லாம் மீட்டுக் கொள்ளப்பட்டவர் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மீட்பு உண்டாகும் என்று நடந்துகிட்டே இருக்கிறது. இங்கே நடக்கும். அதற்கு நாம் அனைவரும் வாய்த்தமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று மனால நிற்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஒரே ஒரு வருஷம் மட்டும் வாசித்து வார்த்தையை முடிக்க விரும்புகின்றேன். வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும். தேவனுக்கு மகிமை. இயேசு அவர்களிடத்தில் சீடர்கள் ஒரு மாதிரி கேட்டார். யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு தேவமண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு தேவமண்ண கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அது நிறைய சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று பரலோகத்தில் செய்யப்படுவது போல அது வந்து ஜெபத்தில் பரலோகத்தில் எது நடக்கிற ஒரு கையில் வருவா அதை சொன்னா நேரம் விட்டுவிடுகிறேன். ஆனபடினால பரலோகத்தில் என்ன செய்யப்படுவது என்று யார் இருப்பார்கள் நீங்கள் கேட்டீங்க. அங்கே எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஆராதனை நடக்கிறது. புறமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. 1000 தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆராதனை ஆசாரியர் உண்டு. ஒரு தோற்றம் முடிவில்லாத ஒரு ஆசாரியர் அங்கே இருக்கிறார். ஒருவர் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு அப்பம் கொடுத்தார். அவருக்கு தசமபாகம் கொடுத்தார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க.
அந்த இயக்கத்தில் தான் இங்கே இந்த சபை ஆரம்பமாகிறது. செய்யப்படுவது போல ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆராதனை ஒழுங்கு நீ செய்திருக்கிறது. சொல்லுங்கள், ஒன்று விளம்பரப்படுத்தல திறந்து ஆசிரியத்துக்கு போகத்தான் இன்றைக்கு வந்தோம், இருக்கிறவர்களை விளம்பரத்துக்கு போகத்தான் வந்தோம். அப்படின்னாலும் நீங்க அறிவியுங்கள், அதை இங்கே அழைப்பு கொடுங்கள். அவனுக்கு உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருக்கிறாலும் தேவத்திற்கத்தில் விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன் இதுவும் ஒரு சபையாக விளங்க வேண்டும், எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த சபையினுடைய பெயர்கள் எப்படியெல்லாம் அறிவிக்கப்படுகிறது என்பதை குறித்து, இது சீயோன் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய சபை என்றும் சர்வ சங்கமாகிய சபை என்றும் எங்களுக்கு போதித்தபடி நாம் நன்றி செலுத்துகிற மாட்டோம். நன்றி கர்த்தாவே, மனதில் இருந்த தீர்மானத்தை, பிதாவுடைய மனதில் இருந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக குமாரனை உலகத்திற்கு அனுப்பி பரலோகத்தில் செய்யப்படுகிறவர்களை பூலோகத்திலும் செய்யப்படுவதாக கல்வாரிக்கு அனுப்பினீரே, நன்றி செலுத்துகிற மாட்டோரே. கர்த்தாவே, இங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறீரோ, தெரிந்து கொண்டிருக்கிறீரோ, யார் யாரை அழைத்திருக்கிறீரோ, சோர்ந்திருக்கிறவர்களை கொண்டு வரும்படியாக ஆடி அன்புக்கு ஏங்கி இருக்கிறவர்களை உம்முடைய சமூகத்திலே தாயாகிய திருச்சபையை சேர்க்கும்படியாக இந்த நாளை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தியிருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே திருச்சபை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இங்கே ஞான அதிகாரிகள் உண்டு. எங்கள் பரம டாக்டரிடத்திலே பயிற்சி பெற்ற எல்லா விதமான மருத்துவர்களும் இங்கே உண்டு. சாபத்தினால் கட்டப்பட்டவர்கள், பாவத்தினால் கட்டப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட முடியாத வியாதியோடு இருக்கிறார்கள். விடுவிக்கப்படுவதற்கு இங்கே ஒரு பக்தர் வேண்டிக் கொண்டது போல இங்கே தமிழ் வேலை வாசலை வீசுகிறதற்காய் சொல்கிறார். இந்த ஊழியம் துணி விடுகிறதற்காய் நன்றி. இஸ்ரவேல் வேர் பற்றி பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுக்கும் காலம் வந்தது என்று சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆரம்பித்ததற்காக நன்றி. செய்தி கொடுத்த பரிசுத்தவான்களின் கரத்திலிருந்து பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.
காணிக்கை அங்கீகரித்த தேவன் இதை காணிக்க பிடித்த மக்களை ஆசீர்வதித்து சேர்த்துக்கிறோம். எல்லா நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் சபைக்கு நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஊழியர்கள் சாட்சி இங்கே ஸ்தலத்தில் உள்ள இந்த ஏரியாவில் சாட்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திலே இந்த நாளிலும் தேவனுடைய தாசர்களும் இந்த விதமாய் தேவனுடைய பிள்ளைகளால் இந்த இடத்துல வந்து தேவனை தொழுகையான பாக்கியத்தை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஒரு சில காலங்களாக நாங்கள் ஒழுங்குகரமான ஆராதனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் வீட்டிலே போய் ஜெபம் பண்ணினோம். விசேஷமாக கடந்த பழைய புதுவருட ஆராதனை சில முறையான ஆராதனை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது ஒரு கர்த்தருடைய வார்த்தை விதமாக உண்டாயிற்று. புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் விதமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். எழுதி பிரகாசி ஒரு ஒளிவந்திருக்கிற வார்த்தையின்படியாக நாட்டிலும் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஒரு ஆராதனை செய்யும் நாட்டிலே தேவதாசர் மூலமாக தேவன் ஏற்படுத்தப்பட்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய தாகம் எல்லாம் கர்த்தருக்கு அவர் விருப்பப்பட்ட விதம் பிரகாரமாக ஆராதனை செய்ய வேண்டும். அநேக ஜனங்களை ஆராதனைக்கு கூப்பிட வேண்டும் என்றான தாகம் இருந்தது. ஆனால் ஏற்ற இடம் எங்களுக்கு அமையவில்லை. அதற்காக ஜெபித்தோம். தேவனாகி கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த இடத்தை தேவனுக்கு ஏற்படுத்தி தந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்வதற்காக தேவநாமத்தை மேம்படுத்துவதற்காக ஐயா தேவதாசர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை முடிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவினாலும் கர்த்தராலும் பாதுகாக்கப்பட்ட நாளிலே இந்த கொடைக்கானல் பிரதேசத்திலே
இந்த மேற்சவத்திலே நடைபெற்றதான இந்த புதிதாக மறுபடியுமாக இயேசுலேயும் கிருபையில் தேவன் நாளிலும் தந்திருக்கிறதற்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி எடுக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எங்களுக்கு இந்த ஸ்தலத்திலே திருச்சபையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி எடுக்கிறேன். தேவன் இந்த ஸ்தலத்திலும் எழுந்தருளி இருக்கிறார் என்று அறிந்து என்ற வணக்கத்தை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சேசவனமாக கடந்த உள்ள நாட்களில் இப்படியாக மோசே ஐயா அவர்கள் இங்கே வரும்பொழுது ஐயா இடத்துல சொல்லுங்கள், இப்படியாக நாங்கள் ஆராதனை செய்கிறது சிரமமாக இருக்கிறது, நாங்கள் வீட்டிலே இருந்து பண்ணி கொண்டிருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், வேறு யாரும் வந்தால் அதை நான் கூடி ஜெபம் பண்ணுகிறதுக்கு வழி இல்லாத இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஊழியர் கூடுகை அங்கே அம்மை நாயக்கனூரில் நடைபெறும். அப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதோடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையாக ஐயா இடத்துல பேசும்பொழுது தேவையான இடங்கள் இங்கே இருக்கின்ற பார்க்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தர் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையாக அவருக்காக நீங்கள் ஐயா அவர்களே சரியான ஒரு இடம் பாருங்கள் என்று சொல்லி அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். விசேஷமாக வில்பேட்டையில் ஒரு இடத்துக்காரர்கள் அது ஒரு சின்ன ரூம் இருக்கிறது, அங்கே அந்த இடத்தை கட்டப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை இப்படியாக சொல்லியிருந்தாலும் அங்கே இவர்கள் சென்று வாரந்தோறும் அந்த இடத்துல போய் ஜபம் பண்ணி கொண்டு ஓடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு சிலர் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் மாணவர்களிலே கடந்து வருகிறதும் அங்கே அவர்களோட உட்கார்ந்து ஆராதனை செய்கிற தன்மையாக இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். மற்ற பரிசுத்தமுள்ளதுக்கு மேம்பட்டதாக இப்படியாக திடீரென்று இப்படியாக இந்த ஸ்தலம் ஒரு ஏற்கனவே ஒரு ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். ஒரு இப்படி ஒரு குடும்பத்தினர், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினர், பக்தியுடையவர்கள் அந்த கூட ஸ்தலத்தை ஆராதனைக்கென்று கொடுக்கும்படியாக வாங்கிக்கிறார்கள் என்று சொல்லி மோசே அவர்கள் சொன்னார்கள். சுற்றுலாத்தை மேம்பட்டதாக அமிதமாக ஐயா அவர்களிடத்திலே அதை அறிவித்தோம். நாங்கள் ஒருத்தரை சொல்லும்போது அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். மறுபடியாக இந்த காரியங்களெல்லாம் எங்களுடைய குடும்பத்தினர் அவருடைய வாஞ்சையை சொன்னோம். அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், நாங்கள் இந்த சகோதரி இருக்கிறோம், தம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஸ்தலத்தை கர்த்தருக்கு என்று ஒரு ஆராதனை செய்யும்படியாக இந்த ஸ்தலத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறோம். இது ஒரு வாடகைக்கு விட முடியும், ஒரு குடோனுக்காக விட்டார்கள், வாடகை கொடுக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த காரியமாக அல்ல, இறைவனுக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத இந்த ஸ்தலம் இருக்க வேண்டும், அப்பொழுது எங்களுக்கு இந்த குடும்பம் ஆசிரியப்படுவோம் என்று சொல்லி அவர் சொன்ன காரியமாக இருந்தது. அதை ஐயா சொல்லும்போது இது மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது தேவனுடைய சுத்தமாக இருக்கும், இதை முயற்சி எடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய சுத்தமான நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அப்பொழுது இங்கே இதற்காக முயற்சிகள் பேசப்பட்டோம். அப்படியாக ஒரு நாளில் மோசே அவர் தகப்பனாருக்கு அவர் வயது முதிர்ந்தவர், அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பாவரிக்க செய்ய வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அவர் அப்படியாக நடமாட்டம் இல்லை, வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். அவருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்போது திருச்சிருந்து எப்படியாக ரவிக்குமார் அவர்களும் நாங்கள் ஒரு சிலராக ஊழியர்களாக இந்த மலை பிரதேசத்துக்கு வந்தோம். கர்த்தருடைய சுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுள்ளதாக அவர்களுக்கு ஐயா அங்கே போய் அவர்கள் வீட்டில் போய் அவர்களுக்கு பாவரிக்கு அவருக்கு அவரை சுற்றி இருக்கிற ஒரு நாட்கள் வரை வைக்கிறதுனால பலப்பட்டிருக்கிறார். என்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது, காது தான் கேட்கவில்லை. ஆனாலும் அவருடைய புதிய ஏற்பாடு கொடுத்தால் அழகாக வாசிக்கிறார். 90 வயதுக்கு மேலாகிவிட்டது. தேவன் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். பேரன் அவர்கள் இப்படியாக செல்லில் ஐயா அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள், பாவைக்கு வாங்க வந்திருக்கிறார்கள் என்று அதை செல்லில் எழுதி காண்பித்தவுடன் அதை படித்து விட்டு ஐயா நான் பாவைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை சொல்லி சூட்டி எடுத்துக் கொண்டார். கர்த்தர் தெளிவாக தன்னை பரலோகத்திற்கு தன்னை ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியாக அவருக்கு இப்படியாக சுற்றி எடுத்துக் கொண்டார் என்று சொல்லி ஐயா அவர்கள் சொன்னார்கள். தேவனுடைய சுத்தமுள்ள நாமத்துக்கு மேலாக அதை முடித்து விட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது ஐயா அவர்களோடு சென்று பார்த்தோம். சுத்தமுள்ள நாமத்துக்கு மேலாக இதில் இருந்து கொண்டு இருந்தவர்கள் நாங்கள் இப்படியாக நாங்கள் காலி செய்கிறோம், நீங்கள் விட போல இப்படியாக என்று சொல்லி அவர் சொல்லும்போது
நாங்கள் இப்படியாக அநேக காரியங்கள் பேசிக்கொண்டோம். அநேக தடைகள் உண்டாயிருந்தது. அவ்வப்போது ஐயா ஒருத்தர் சொல்லி நேற்று வரை இதற்குரிய சாதிகளும் உள்ளே வந்து சுற்றி எடுத்துக் கொள்ளவோ இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காரியங்கள் செய்ய முடியாத தன்மையாக இருந்தது. தொடர்ந்து ஒரு போராட்டமான காரியமாக இருந்தது. சுற்றுலாமத்துக்கு வேண்டும் ஊழியத்தை செய்யக்கூடாதபடி சாதாரண கிரிகள் கொலை செய்வோம் என்று சொல்லிவிட இடத்திலே நான் பேசுகிறேன். கத்தோடு சுற்றுலாமத்துக்கு இப்படியாக அவர்கள் நான் இப்படியாக என்னுடைய சிந்தனை நோக்கமெல்லாம் எப்படியாவது இந்த நாளில் இந்த இடத்துல வீட்டை திறந்து ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணி இந்த இடத்தை ஆசீர்வதித்து விட்டு போக வேண்டும். ஒரு நாளில் இப்படியாக எழுந்து பிரகாசித்ததான இந்த பிரதேசத்தில் இந்த ஊழியம் மட்டுப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாக இது புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவன் அவர்களை கொண்டு இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படியாக நீதிவான் செய்ய ஊக்கமான ஜெபம் அது ஒரு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. எளியா நமக்கு மனித மனிதனாக இருந்தோம். கருத்தலாக வேண்டிக் கொள்ளும் பொழுது 6 மாதம் பேசுவதை மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் மழை பெய்யும் என்று நாம் காண்கிறோம். அதிகமாக இந்த ஸ்தலத்தை குறித்து திட்டங்கள் தீர்மானங்கள் தேவர்களுடைய திட்டம் இருக்கிறது. அதை யாருக்கு செய்ய வேண்டும், எப்போ செய்ய வேண்டும், தேவன் யாரை கொண்டு செய்கிறார் என்பதை தேவன் அடியதுக்கு வெளிப்படுத்தினார். ஐயாவதுலையா நீ வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து நேரையாவில் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து இப்படியாக அசுத்த கிரிகளை மட்டுப்படவும் அதில் அப்புறப்படுத்தப்படவும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் ஐயா என்று சொல்லும்போது சம்மதித்தார்கள். இப்படியாக அவர்கள் எவ்வளோ வேறுபடுகள் பல சூழ்நிலை இருந்த போதிலும் கிருபையினால் நேற்றைய தினத்தில் மே 3ஆம் தேதி நேற்று பகுதியில் ஒரு பெரிய எழுப்பது ஜபக்கூட்டம் ஆரம்பிக்க இப்படியாக நடத்தப்பட்டது. அதில் ஐயா அவர்கள் வந்து தேவ செய்தி கொடுத்து தேவ ஜனங்களை ஆசிரித்தார்கள். இப்படியாக இந்த நாளில் 2ஆம் தேதி இங்கே வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அதிகமாக இந்த நாளிலே நாங்கள் இப்படியாக எளிமையாகத்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் நாளிலே மகா இப்படியாக முதன்மையாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக தேவனுடைய அதிகமாக நன்றியிருக்கிறேன். இப்படியாக ஒரு சபையோடு இப்படியாக அவர் ஒரு திரும்ப ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மறுபடியுமாக அவர்கள் பஸ் ஏறி இங்கே கடந்து வருவோம், சொல்லுகிற பெரிய கூட்டத்தில் கலந்து வருவோம், சிறப்பிக்கவும் தேவனை மகிமைப்படுத்த உயர்த்தவும் தேவன் கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறது. இந்த ஆராதனையோடு தேவனை நாம் மகிமைப்பட்டது ஆராதிக்கும் பொழுது பலவிதமான தடைகள் என்பதாக அறிய முடிந்தது. சுத்தமாக இதை தொடர்ந்து தேவனை நோக்கி நாம் துதித்து கொண்டிருக்கும் பொழுது துதி பாடலை இறந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த கட்டுகளெல்லாம் ஒவ்வொரு நாளாக கலந்துகிறதாக நாம் கண்டு ஆரம்பிக்க வேண்டுவதாக நாம் ஜெபம் பண்ணக்கூடாதபடி ஆராதனை செய்யக்கூடாதபடி நல்லபடியாக பாடக்கூடாதபடி கூட சில விதமான கிரியைகள் இருந்தது. ஆனாலும் திரும்பி நாம் ஒவ்வொன்றாக கட்டுகளெல்லாம் அழிக்கப்பட்டது. நல்லபடியாக தேவனுடைய மகிமை விசாரத்தில் இறங்கினது வெளிப்பட்டது. நான் நன்றி இருக்கிறேன். தேவன் அடிமைப்பட்டதான ஜனங்களை தேவன் விடுதலை பண்ணும்படியாக தேவன் கிரியை நடப்பித்தது நாம் அறிந்தோம். அதிகமாக தேவ ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட நாளாய் இருந்தது. பஸ்கா பண்டிகை முடிந்து அடுத்த நாள் அவர்கள் அடியடியாக ஏந்து தேசத்தை விட்டு புறப்பட்டு காரணங்களுக்கு சென்றார்கள் என்று நாம் அறிகிறோம். தேவனோட சுத்தமாக வைப்பதாக இந்த நாளில் அது நேற்றோடு அடிமைப்பட்டதாக கட்டு அகற்றப்பட்டு நாளில் ஒரு பெரிய விடுதலை நாளாக இந்த கொடைக்கானலுக்கு புதிய எழுப்பப்பட்ட நிமித்தமாக ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். துறக்கப்பட்ட ஜனங்களை கூட்டிச் செல்க தேவன் சுத்தமுடையவராக இருக்கிறார். நம்முடைய ஜனங்களை பயன்காட்டை அழைக்கிறார். நான் முதற்கொண்டு இந்த சமத்தை திருச்செல்வையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி அடைகிறேன். சுத்தமுள்ளதாக பயன்படுவதாக இசைவாய் வந்து இந்த காரியங்களை செய்யும்படியாக ஒப்புக்கொண்டார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி அடைக்கிறேன். எவ்வளவு பிரயாசம் தேவைப்பட்டோம். நேற்றத்தில் நான் நினைத்தேன் இந்த காலை வேளையிலே இங்கே வந்தால் போதும் என்று கூட நினைத்தேன். ஆனாலும் மறுபடியுமாக இப்படியாக நேற்றத்தில் அதேவாக நடத்தினது கொண்டமாக நேற்றத்திலிருந்து ஒரு ஸ்தலத்திலே ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அதற்கு முன்பாய் போய் அந்த ஸ்தலத்திலே காத்திருந்து ஆயத்தப்படப்பட வேண்டும் என்று சொல்லி
தேவாலயம் அவர்களை ஏறி இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அதற்காக நன்றி அளிக்கிறேன். இந்த காரியங்களை தேவன் மகிழ்ச்சிக்கின்ற விதமாய் ஆசீர்வாதமாக்கப்பட்டதற்காக நன்றி அளிக்கிறேன். பயன்படுவதாக இந்த சமயத்திலே டேபிள் சேர் பாய் எல்லா காரியமும் நாங்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணி அன்று தொடர்ந்து வச்சிருக்கிறோம். ஆனாலும் ஐயாவது பிரசனைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு வந்து அதை முறைப்படி நாம் திருவிழா என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டோம். இந்த நாளிலே இப்படியாக மகிழ்ச்சியாக தேவனுடைய காரியங்களை நாமாதிபதி ஆயத்தம் பண்ணிக்கொண்டதற்காக தேவர்களுக்காக திருமைகளுக்காக ஊழியம் வளர்ந்து வருகி அநேகம் விட்டோம். அடியார்களும் தேவனுக்கு சுத்தமும் கத்தல் ஊழியர்கள் பகிர்ந்து தேவனை உயர்த்தவும் தேவனை பற்றி மையப்படுத்தும் திருவி செய்யும்படியாக வருஷத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஐயா ஒரு சொல்லும் போகும்படியாக கேட்டு சாட்சி பேச நான் தெரிவிக்கிறேன். தலைமை ஐயா அவர்களே நிச்சயமாய் கொடைக்கானலிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய மிகவும் சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். வெள்ளி பட்டு கொடுத்து சொல்லி நேற்றைய தினத்திலே எனது கொடைக்கானல் அப்படின்னா நான் சிறு வயதிலிருந்தே, அதாவது ஒழித்து வந்த ஆரம்பத்திலிருந்தே தனி ஊழியர் மாநாடுகளுக்கு வருவது வழக்கம். அந்த மலரும் நினைவிலிருந்து உடனே ரொம்ப பாதிப்பேன். நான் அவ்வளவு மகிமையாக ஆரம்பித்த ஒரு ஊழியம் இந்த காலத்திலே பின்தங்கி சிதறடிக்கப்பட்டு பிரிந்து பல சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டு மீண்டும் இங்கே ஒரு வேலை ஆரம்பிக்கப்படும் நினைத்து காலத்திலே நான் சில நேரங்கள் ஜெபித்து படிக்க சென்றபோது ஒரு வெளிப்பாடு சொல்லித்தாங்க. ஒரு பெரிய பலகை, ஒரு பழமையான பாலடைஞ்ச ஒரு பலகை போன்று ஒரு பட்ட வடிவத்தில் இருக்கும். அது மேலே பல பலமான அடுக்குகளெல்லாம் அடைந்திருக்கிறது புஸ்தகம். ஆனால் அதற்கு சைடில் அது ஒரு மரம் பழைய பெரிய மரம், வெட்டப்பட்ட மரம். இப்போ அதுக்கு சைடில் குளிர்கிற ஒரு நிலையை பார்த்தேன். இதுதான் சம்பவம். அது அதை பேசினேன். இது ஒரு பெரிய ஊழியமாக இருந்தது. ஆனால் அது பல சூழ்நிலையிலே அதுக்கு ஒரு பாலடைந்து இருக்கிறதான மீண்டும் அது மூணு அங்கதான் இருக்குது, வேற அங்கதான் இருக்கு, அசிவான அங்கதான் இருக்குது, பழைய அந்த உயிரும் அங்கதான் இருக்குது. இப்போ துளிர் விட ஆரம்பித்து இருக்கிறது. ஏசாயா 61:4 மட்டும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழானவைகளை புதிதாய் கட்டுவார். மீண்டும் ஒரு ரெனிவல், ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்று தடைபடாது. சபை கொஞ்சம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அவர் சில மூலமாக கற்றுக் கொடுத்த வார்த்தையை நான் மட்டுமல்ல முழு சபையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று அந்த சபையாய் நான் மீண்டும் கூடி ஆராதிக்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த சபை இந்த கொடைக்கானல் எழுந்திருக்கிறது. எழுப்பப்பட்ட சபை மீண்டும் புதுப்பித்து இன்னும் மேலமான மக்கள் கடந்து வந்து சிறப்பிக்கப்பட போகிறார். கர்த்தருடைய அனுக்கிறது காலம் வருஷம் வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய கூடி சேர்க்க போக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கூடி செய்கிற அருமையான பாஸ்டர் மோசஸ் அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சாட்சி இயேசு நாமத்தில் முடித்து கொள்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாம மகிமை படைக்கும் வருகை வரைக்கும் அந்த படையில நாம் மகிழ்ப்படணும். எல்லாரும் மக்கள் நிச்சயத்துக்கு ஆயத்தப்படணும். ஜெபிக்கிறோம். நீ கடமைகளில் இருக்கு Hallelujah.